வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 உறுப்பினர்கள் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. அந்த சிறப்பு விசாரணை குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், ஆனால் தமிழ்நாட்டு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த எஸ்ஐடியில் இடம்பெறுவார்கள் என்றும், இந்த விசாரணையை சிபிஐ மேற்கொள்ளும் என்றும், சிபிஐ மாதந்தோறும் அந்த அறிக்கையை எஸ்ஐடிக்கு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் தீவிரத்தன்மை கருதியே இந்த சிபிஐ விசாரணைக்கு என்பது உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், இதற்கு அண்மையில் இந்த மேற்கு வங்க வழக்கை உதாரணமாக சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. இது மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட என்ற தீர்ப்பு என்றாலும் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு திடீர் திருப்பமாக மனுதாரர்கள் சார்பில் இந்த மனுக்களையே தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு புகாரையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதில் 2 மட்டுமே இந்த மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு புகாரை தெரிவித்துள்ளதாகவும், இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக விசாரணை என்பது விசாரிக்க உரிய மனுக்களை தாக்கல் செய்யுங்கள், அது குறித்து விசாரணை என்பது நாங்கள் நடத்துகிறோம் என்பதையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அந்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் கூறிய தீர்ப்பு குறித்து கடுமையான கருத்துக்களை அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. எப்படி மதுரை 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் வழக்கை தனி நீதிபதி எடுத்து விசாரித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பல்வேறு கடுமையான கருத்துக்களையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அறிக்கையும் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது. எனவே மொத்தத்தில் இந்த கரூர் சம்பவ வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தற்போது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அமர்வு விசாரணை குழு என்பது இந்த ஒட்டுமொத்த விசாரணையை கண்காணிக்க உள்ளது. மாதந்தோறும் அறிக்கை என்பது தாக்கல் செய்யவும் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சாராம்சமாக பார்க்க வேண்டியது.